வள்ளுவர் வாக்கினில் பிறந்து கம்பர் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசரின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீற்றிருக்க வித்தாக பிறந்த சத்தான தமிழுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கம். இரண்டடிக்குள் சரவடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தாற் போல் இருக்கும் நூல். உண்மை, கடமை, பொறுமை, சுய கட்டுப்பாடு, நன்றியுணர்வு, இறையாண்மை, இன்ப மகிழ்ச்சி, ஈகை, தொன்மை, புலால் உண்ணாமை ஆகிய 133 அதிகாரங்களையும் 1330 வைரமணிகளையும் கொண்டு உலகில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ஆம், தெய்வ நூல், முப்பால், உலக பொதுமறை, உத்தரவேதம், திருவள்ளுவர் தந்த பொக்கிஷம் என பல பெயர்களில் அளிக்கப்படும் திருக்குறள் நூலை பற்றிய ஒரு சில வரிகள் இதோ உங்கள் முன். கடல் அலை போல் திரண்ட தமிழ் இலக்கிய பரப்புள் கடுகென சிறுத்து கடலென விரிந்தது எது? ஈரடிப்பாவில் ஈரேழு லோகத்தையும் இயல்பாய் அளந்தது எது? என ஐயன் வள்ளுவன் தந்த திருக்குறள் நூலது. ஈரடிப்பா எளிய சொற்கள், ஆனால் அதன் ஆழமோ அளவிட முடியாத அற்புதங்கள். முதல் அடியில் 4 சீர், அது இம்மண்ணில் வாழும் முறை. இரண்டாம் அடியில் 3 சீர், அது விண்ணை தொடும் உயர்நிலை. குறுகத் தரித்த குரல், இது குறைவில்லாத அறிவின் ஊற்று. தமிழ் மண்ணில் பிறந்திருந்தாலும் நீ தனி மனிதருக்கு சொந்தமில்லை. உலகில் உள்ள பல மொழிகள் உன் வாசனை தேடி வருகின்றன. உன் கருத்துகளோ பல எல்லைகளை கடந்து பயணிக்கின்றன. வள்ளுவர் தந்த பொக்கிஷம் தமிழன் வையத்திற்கு கிடைத்த ஆகச் சிறந்த அன்பளிப்பு. ஈரடிப்பாவில் உலகை அளந்து அறம் என்னும் அஸ்திவாரமிட்டு பொருள் என்னும் வாழ்வை உயர்த்தி நின்று அன்பெனும் மலரால் உலகை சூட்டி முப்பால் எனும் முத்திரை பதித்து அகர முதல என தொடங்கி வைத்து ஆன்ம நேயத்தை பரப்பச் செய்து எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் என கல்வி பயனை உணரச் செய்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றே சமத்துவ கீதம் இசைத்து நின்று காலங்கள் ஓடி மறைந்த போதும் கடுகை துளைத்து நல்வழி காட்டுகிறது உலகிற்கு உன்னத பாதை காட்டும் ஒப்பில்லா நூலான திருக்குறள் நூல். ஆம், தெய்வத்தால் ஆகாதேனும் உன் முயற்சியால் அதன் பயிற்சியால் மெய்யாக உன் மெய் வருத்தி உழைத்தால் அதன் மெய் வருத்த கூலி தரும் என்று தோல்வியால் குழியில் விழுந்தவனையும் கையை பிடித்து தூக்கி விடுவது திருக்குறள் நூல். இந்த உலகில் உள்ளவை மொத்தமாக அழிந்து போனாலும் திருக்குறள் நூல் மட்டும் இருந்து விட்டால் போதும், மொத்தமாக புதுப்பித்து விடலாம் என்கின்றனர் சான்றோர். 1000 நூல்கள் எதிர் நிற்பினும் திருக்குறளுக்கு ஈடு உண்டா? தீரா கடல் போல் திரளும் புது புது கருத்துகளுக்கு குறைவு உண்டா? முக்கடல் கடந்தும் பாய்கிறது நம் முப்பாலின் திருப்புமுனை. அப்பனுக்கு அப்பனாம் அவனுக்கும் பாட்டனாம் நம் திருவள்ளுவர் தன் அறிவு துணை. சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் செதுக்கிய வைரமறிகள் வட்டத்தில் குறுகாது வழியும் தப்பாது திருவள்ளுவரின் வைர நெறிகள். ஆம், என் அன்பு தோழமைகளே, இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். திருக்குறளை படித்தால் வாழ்வு புரியும், அன்பு விரியும், பண்பு பெருகும், ஈகை வளரும், உயிர் ஒளிரும். எனவே முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது. முயன்று கற்போம் குறட்பாவை, பறைசாற்றுவோம் அதன் பெருமையை. நன்றி, வணக்கம்.